Hi students, welcome to CS Knowledge Opener. This is Bhaskaran. In the session பார்த்தீங்கன்னா 12th computer science and computer application, 11th computer science and computer application practical exercise program பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12th computer science and computer application பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா practical exercise நம்ம எந்த டேட்குள்ளே இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ செயல்முறை தேர்வு நடத்துதல் ஓகேவா. ஸோ வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எந்த டேட்குள்ளே இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் 12/2/2024 அண்ட் 17/2/2025. ஸோ இந்த டேட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் நடக்கும். ஸோ இந்த டேட்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா +1 ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் டேட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 ஓகேங்களா. ஸோ 19/2/2024 to 24/2/2024. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குள்ளே டேட் வந்து உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க எந்த டேட்டில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குன்றதை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் என்னென்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதுக்கு என்னென்னலாம் கோத்ரூ பண்ணணுன்றது கேட்டிருந்தீங்க. ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலே வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 8 எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பைத்தானில் கேட்டிருப்பாங்க. ஸோ 2 from MySQLன்றது கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 கொஷின்ஸில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற போல் இருக்கும். ஸோ அதுக்கு டூரேஷன் வந்து டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2.5 hours வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20 மார்க்ஸை வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணுறாங்கன்றத நான் இங்கே மேனுவல்லே வந்து கொடுத்துருந்துருப்பேன். ஸோ ரெக்கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் அப்போ கண்டிப்பாக உங்கள் கையில் ரெக்கார்ட் நோட் புக் இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் அசஸ்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் அலாட் பண்ணுறது எழுதுகிற கோடிங் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸிக்யூஷன் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மூலிமா கிடைச்சிடும். ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் ஓகேவா. ஸோ 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் இருக்கும். உங்கள் டீச்சர்ஸோட மார்க்ஸ், உங்களோட கிளாஸ் டெஸ்டர்ஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி 10 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ரிமைனிங் தியரி மார்க் வந்து 70 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 20 மார்க்ஸ், இன்டர்னல் வந்து 10 மார்க்ஸ் இருக்கும், தியரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணுன்றதை நான் எல்லாமே ப்ராக்டிக்கல் மேனுவலே கொடுத்துருக்கேன். பைத்தான் அண்ட் வேம்ப் சர்வர், MS எக்ஸல் அண்டு பிப் ஓகேங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற பற்றி எல்லா டீட்டெயில் கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 10 எக்ஸசைஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸை சூஸ் பண்ணுங்கள். ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 5 எக்ஸசைஸ் 6 to 10 வரைக்கும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ப்ரோக்ராம் நமக்கு ஏ பார்ட் அண்ட் பி பார்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஒய் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் ஃபேக்டோரியல் அண்ட் சம் ஆஃப் சீரிஸ் ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் தான் ஓகேவா. ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது வந்து PY1 ஓகேவா. ஸோ அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஈவன் அண்ட் ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஸோ இது 2 ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா PY2. ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கொஷின் மட்டும் தான் நமக்கு வந்து ஏ பார்ட் அண்ட் பி பார்ட்டை கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ன்றதை கொடுத்துருப்பேன். ஸோ ப்ரோக்ராம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிரல் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 நிரலில் வந்து பார்த்திங்கன்னா 2 நிரலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ அண்டு ஆன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ப்ரோக்ராமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கோத்ரூ பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ப்ரோக்ராமை கோத்ரூ பண்ணணுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸை எப்போயுமே வந்து சூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ்லுமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அகாடமிக் இயர் அதாவது 2023 அண்ட் 24 பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் மேனுவல் கொடுத்துருப்பேன். லாஸ்ட் இயர் கொடுத்த இந்த ப்ராக்டிக்கல் மேனுவலில் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே கரெக்ஷன் பண்ணி தான் இந்த அகாடமிக் இயரில் நமக்கு ரிவைஸ் எடிஷன் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது எல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் ப்ரோக்ராமோட கோடிங் அதாவது நிரலை சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து இப்போ கரண்ட் இயரில் என்ன கொடுத்துருக்கோன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கன்றதையும்
சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் பண்ணாலே டெஃபினட்டாக ப்ராக்டிக்கல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ராக்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் எழுதுகிற அந்த கோடிங் அண்ட் அவுட்புட் வந்து கிளியராக இருக்கணும், ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, நீட்டாக எழுதணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் கேட்குறாங்கன்னா கால்குலேட் அண்ட் ஃபேக்டர் சம் ஆஃப் சீரிஸ் கேட்குறாங்கன்னா நமக்கு வந்து 9th இல்லைனா 8th ப்ரோக்ராமோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் வித் சிஎஸ்பி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம்ஸை தெளிவாக படிச்சுங்க. அப்படி இல்லை லாஸ்ட்டு 5 ப்ரோக்ராம்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். இது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே தான். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 எக்ஸசைஸ் ஓகேவா அடோப் பேஜ் மேக்கர்லேருந்து கேட்டிருக்காங்க. 6 எக்ஸசைஸ் ஃப்ரம் பிஹெச்பி. ஸோ லாஸ்ட் இயரில் கேட்டதுக்கும் வந்து இந்த இயருக்கு வந்து இப்போ என்டையர்லி டிஃபரன்ஸ் ஆகிடுது. கோடிங் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 5th எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 4 எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அடோப் பேஜ் மேக்கர் இருக்கும். 6 எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து பிஹெச்பியை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் ஏற்ற போலவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கோடிங் எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடாக நம்ம ப்ராக்டிக்கல் வீடியோஸ் வந்து போட்டிருந்தோம், அதை பாருங்கள். ஸோ 2 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒன்று பேஜ் மேக்கர்லேருந்து இருக்கும், அதர்வைஸ் வந்து பிஹெச்பியில் இருக்கும். சம்டைம்ஸ் பிஹெச்பிலேருந்து இந்த தடவை வந்து 2 கொஷின்ஸ் ஃப்ரம் பிஹெச்பிலேருந்து நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏன்னா 4 கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து அடோப் பேஜ் மேலே கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 இல்லைனா என்னது லாஸ்ட் 5ன்றதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கணும், மார்க்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுன்றது அதுதான் சொல்லியிருக்கேன். 20 மார்க்ஸ் இருக்கும், 2.5 hours எக்ஸாம் டைம். அதில் 5 மார்க்ஸ் வந்து ரெக்கார்ட் நோட் வந்து மார்க்ஸ் இருக்குது. ஆனால் உங்களோட கோடிங் எழுதுறீங்கல்ல அதுக்கு 10 மார்க்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் அவுட்புட் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு 5 மார்க்ஸ் டோட்டலாக 20 மார்க்ஸ் இருக்குது. இன்டர்னல் மார்க்ஸ் உங்கள் டீச்சர் உங்களுக்கு போடுவாங்க. அசஸ்மெண்ட், டெஸ்ட்டு, அட்டண்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு 10 மார்க்ஸ் இருக்கும். ரிமைனிங் 70 மார்க்ஸ் தியரி மார்க்ஸ். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். கண்டிப்பாக அடோப் பேஜ் மேக்கர், ஜாம்ப் சர்வர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் கண்டிப்பாக இருக்கணும். நோட்பேட்++ ஆர் நோட்பேட் எதை வேணால் நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்குற இந்த 10 கொஷின்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 இல்லை லாஸ்ட்டு 5லேருந்து கொஷின் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. கொஷின்ஸ் எப்படி எழுதணுன்றதை நான் ப்ராக்டிக்கல் மேனுவலே வந்து கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ஸ் எழுத முடிச்சதுக்கப்புறம் எய்ம் இருக்கணும். எய்ம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அவுட்புட்டுக்கு அப்புறம் ஃபைனலாக ரிசல்ட் ஓகேவா. ஸோ மேனுவலே எல்லாமே நம்ம வந்து ரெக்கார்ட் நோட்டில் எப்படி எழுதணுமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம வந்து இது கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ உங்களுடைய எக்ஸ்டர்னல் வரவங்க டயக்ராம் வரைய சொன்னாங்கன்னா, இந்த டயலாக் பாக்ஸ்லாம் வரைய சொன்னாங்கன்னா, ட்ராப் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து வரையலாம் ஓகேங்களா. பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா 4 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக் பாக்ஸ்லாம் இது போல் இருக்கும். ஸோ வரைய சொன்னாங்கன்னா வரைங்க, இல்லைன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த செய்முறை அதாவது ஸ்டெப்ஸை மட்டும் வந்து எழுதுனா போதுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். 11th சிஎஸ் ஓகேவா. ஸோ போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா C++ ஓகேவா. ஸோ 10 எக்ஸசைஸும் வந்து பார்த்தீங்கன்னா C++ ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 2 கொஷின்ஸ் நமக்கு இருக்கும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 5 இல்லை லாஸ்ட்டு 5 இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே ப்ரோக்ராம் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 5 படிங்க, இல்லைனா லாஸ்ட்டு 5 தரவாக நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். டியூரேஷன் டைம் 2.5 hours, மேக்ஸிமம் 20 மார்க்ஸ். ரெக்கார்ட் நோட் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அன்றைக்கி இருக்கணும். அதுக்கு 5 மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. கோடு நீங்கள் எழுதுகிற அந்த ரைட்டிங் கோடுக்கு வந்து 10 மார்க்ஸ், எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ், டோட்டலாக 20 மார்க்ஸ் இருக்குது. ஸோ தேவ் C++ தான் நீங்கள் கம்பைல் பண்ணுங்கள். டர்போ C++ கிடையாது. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த 10 எக்ஸசைஸில் நமக்கு ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு 5 எக்ஸசைஸ் கோத்ரூ பண்ண முடியல, லாஸ்ட்டு 6 to 10 இந்த எக்ஸசைஸ் கோத்ரூ பண்ணுங்கள். இதிலேருந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதிடலாம் ஓகேவா. ஸோ 10 எக்ஸசைஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு 5 ஆர் லாஸ்ட்டு 5 இதை நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இல்லை நான் 10 ப்ரோக்ராம் படிக்கணும்னா படிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த ஷார்ட் டைமில் எப்படி படிக்கணும், என்னென்ன கோத்ரூ பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு 5 மட்டும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ பேப்பரில் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ அதே தான் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஸோ நிரல் நம்ம எப்படி எழுதணும், ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் செய்முறை பண்ணணுன்றது எல்லாமே வந்து நான் ப்ராக்டிக்கல் மேனுவல்லே வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணாலே போதும் ஓகேவா. ஸோ கேள்வி, நோக்கம், நிரல் ஓகேவா, ஸோ வெளியீடு ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஃபைனலாக முடிவு வந்து எழுதுகிற போல் இருக்கும். அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
1 எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டரில் இருக்கும், கேல்சியில் இருக்கும், 3 எக்ஸசைஸ் HTML இருக்கும், ஒரு எக்ஸசைஸ் CSS பேஸ் பண்ணியிருக்கும், ஒரு எக்ஸசைஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 10 எக்ஸசைஸ் தான். அந்த 10 எக்ஸசைஸில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரைட்டரை பேஸ் பண்ணியிருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் கேல்சி கொஷினை பேஸ் பண்ணியிருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் CSS. ஸோ எப்படி வேணால் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு 5 இல்லை லாஸ்ட்டு 5 கோத்ரூ பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் இன்டர்னல் சாய்ஸ் ஏதாவது ஒரு கொஷின் தான் அட்டம் பண்ண போகிறீங்க. ஒரு கொஷின்ஸ் தான் 2.5 hours வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, 20 marks. ஸோ ரெக்கார்ட் புக் வந்து பார்த்திங்கன்னா 5 marks, ரைட்டிங் கோட் அண்ட் ப்ரொசீஜர் 10 marks அண்ட் எக்ஸிக்யூஷன் 5 marks. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 marks. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆஃபீஸ் அண்ட் நோட் பேட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெப் ப்ரௌசர். ஓகேவா? ஸோ வெப் ப்ரௌசர் இதெல்லாமே வந்து இருக்கணுன்றதையும் சொல்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த 5 எக்ஸசைஸை வந்து தரவாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நான் வந்து கொடுத்துருக்குறோனோ ஃபஸ்ட்டு 5 அல்ல லாஸ்ட்டு 5ன்றது தரவாக கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களால் ஈஸியாக ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸ்டெப்ஸ் கரெக்டாக இருக்கணும்ப்பா. ஸோ ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொஷின்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது எய்ம் பண்ணணும். எய்ம் ப்ரொசீஜர். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அவுட்புட் ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸோ அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட், அதாவது அவுட்புட் காட்டினதுக்கப்புறம் அவுட்புட்டை காப்பி பண்ணி எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட்டு. ஸோ ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் எப்படி அங்கே நடக்கும்ன்றதை நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சொல்கிறேன். எப்படின்னா நீங்கள் உள்ளே என்ட்ரான உடனே வந்து உங்களோட ரெக்கார்ட் நோட்டை நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுவீங்க. ரெக்கார்ட் நோட்டை டேபிள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்டாஃப் இருப்பாங்க. உங்கள் ஸ்டாஃப் இருப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப்ஸும் வருவாங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெக்கார்ட் நோட் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் 2 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரிஜிஸ்ட் நம்பருக்கும் அலாக்கேட் ஆகி வந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் வந்து அலாக்கேட் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 கொஷின்ஸ் இருக்கும், அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எய்ம். ஓகேவா? கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம் எழுதுங்க, அடுத்து கோடிங் எழுதுங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் கிட்ட உங்களோட நீங்கள் எழுதுகிற அந்த கோடிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ அவங்க ஏதாவது இன்கேஸ் எரர் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உங்களை சிஸ்டத்தில் ப்ரொசீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டத்தில் ப்ரொசீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவுட்புட் எழுதணும். ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸ்டர்னல் கிட்ட உங்களோட அவுட்புட்டை நீங்கள் என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டை சிஸ்டமை பார்த்து தான் எழுதுவீங்க. அதே போல் நிறைய பேர் வந்து டவுட் என்ன இருக்குன்னா, கோடிங் வந்து பார்க்காம அடிக்கணுமான்றதில்லை. நீங்கள் எழுதின கோடிங் பேப்பர் உங்கள் கையில் இருக்கும். ஸோ பேப்பர் பார்த்துட்டு அந்த கோடிங்கை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே சிஸ்டமில் டைப் பண்ணலாம். ஸோ அவுட்புட் வந்து எக்ஸ்டர்னல் வந்து அவங்க பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்போ தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட பேப்பரில் அதை எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் எழுத சொல்லுவாங்க. ரிசல்ட்டை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ, எப்போ போக சொல்கிறாங்களோ அப்போ தான் நீங்கள் போகணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான், எக்ஸாம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குன்றதை சொல்கிறேன். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். எந்த காரணத்தை கொண்டு ஓவர் ரைட் பண்ணாதீங்க. கிளியராக நீட்டாக வந்து எழுதுங்கன்னு சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் 12th to 11th CS அண்ட் CA எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம் கோத்ரூ பண்ணுங்கள். இல்லை அது எனக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா லாஸ்ட்டு 5 நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி நம்ம சேனல்லையும் சரி அண்ட் தென் வெப்சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுறீங்க. ஓல்டு கொஷின்ஸை கோத்ரூ பண்ணி இந்த கொஷின்ஸ் வரலன்றது சொன்னீங்க. 2023 அண்ட் 24 என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்கணும் அதை பேஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஈஸியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இல்லைங்க நம்மளோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் என்ன, டாப் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் இயருக்கு எடுத்த கொஷினே ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. டாப் 5 மார்க் கொஷின்ஸ் யாருக்கு கொடுத்துருக்கன்றது வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் அந்த டாப் 5 மார்க் கொஷின்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 கொஷின்ஸ் ஆச்சு வந்துடும். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு 1 மார்க் படித்தா பாஸ் பண்ண முடியும். நான் மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஆவரேஜாக மார்க் ஸ்கோர் பண்ணணும், நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வீடியோவில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் கிளியராக கொடுத்துருக்கேன். வீடியோவை கோத்ரூ பண்ணால் தான் நமக்கு வந்து கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் வந்து PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கொஷின் வருமா வராதான்றதை கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா என்னால் ஆன்சர் வந்து பண்ண முடியாது. ஸோ வீடியோவில் நான் ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கிளியராக சொல்லிகிட்ருக்கேன். என்னென்ன டீட்டெயில் எப்படி கொஷின்ஸ் படிக்கணும், என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்கிறேன். அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரோக்ராம் சைடு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் கொஷின், ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா CS அண்ட் CA கொஷின் பேங்க்ன்றது நான் வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி கீழே பாட்டமில் வந்தாலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொஷின்றது கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே நெக்ஸ்ட் பேஜ் போங்க. நெக்ஸ்ட் பேஜ் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேவா, ஸோ பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப் ஹெட்டிங் கொஷின்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் போய்ட்டு கோ த்ரூ பண்ணாலே முடியும். இங்கே இதை கொடுத்துருக்கேன். ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 12th ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம போய்ட்டு சர்ச் பண்ணணும், கோ த்ரூ பண்ணணுன்றதும் சொல்கிறேன். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுன்ற அந்த வீடியோவும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அட்டெண்ட் பண்ண முடியும். ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் சிஎஸ் பைத்தானை பேஸ் பண்ணியிருக்கும். ஸ்ட்ரிங் இந்த லெவல். சிஏ பொறுத்த வரைக்கும் பிஹெச்பி பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். 11th சிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஊப்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருக்கும். கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர், ஓகேவா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் இதை கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணியிருக்கும். 11th சிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ சின்டாக்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணணுன்றதும் சொல்கிறேன். அடிஷ்னலாக இந்த இயர் புக் பேக்கில் இருக்கிறத கொஞ்சம் தரவாக நீங்கள் கோ த்ரூ பண்ணாலே போதுன்றது சொல்கிறேன். ஸோ எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.